வெளிய போறா பாபு. உங்களுக்கு வெட்டியா இருக்கு, வேற எங்கயாவது நில்லுங்க. தேவையில்லாம டிஸ்டர்ப். புரியுதா? மணிமேகலை நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன். உன்னை அனுப்புறோம் வெளிய. இப்போ வெளிய போ. கிளம்பு. நீங்க எப்படி வேணா பேசுறீங்க. உங்களுக்கு குக்வித் கோமாளி செட்ல வந்து பிரியங்காவும் மணிமேலையும் சண்டை போட்டிருக்காங்க. அதுக்குண்டான ஆடியோ வந்து இப்போ வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா வந்து மணிமேல் ரொம்ப வந்து ஆபாசமாக அசிங்கமாக அறுபத்த வகையில் வந்து பேசுகிறாங்க. அந்த ஆடியோ நான் வந்து முன்னாடி போட்டிருப்பேன், ஒரு சில பகுதி மட்டும். இப்போ அந்த ஆடியோவில் வந்து என்ன இருக்குது, அதுக்கப்புறம் இந்த செட்டில் வந்து என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் மணிமேலை ஏன் வந்து வெளியே வந்தாங்க, இந்த பிரியங்கா வந்து மணிமேலை வெளியே அனுப்பிச்சாதான் நான் வந்து இந்த செட்டுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேரவானில் வந்து உட்காந்தது. இப்படி எல்லா தவறும் பண்ணது யார் அப்படின்னா பிரியங்கா அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அந்த ஷோக்கு சம்மந்தமே இல்லை இடத்துல ஒரு குறும்படத்தை போட்டு மணிமேலை வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அது குறித்து அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஆடியோ ஓப்பன் பண்ணோன்னா என்ன இருக்குது அப்படின்னா, ஏன் மணிமேகலை அப்படின்னு சொல்லி மணிமேலை வேலை செய்ய விடாமல் சும்மா ஏன்னு சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு வந்து மணிமேலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கத்தி பேசாதீங்க, நாங்கள் இந்த ஷோ வந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம், இதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஹம்புலாக தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீ என்ன அதை சொல்ல, வா பார்க்கலாம், வா பார்த்து, நீ என்ன அதை சொல்ல, வா பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா மணிமேலை வேலை செய்ய விடாமல் நல்லா வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இங்கே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல்ல கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி மணிமேலை பிரியங்கா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய ஆள் மாதிரி ஓவராக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மணிமேலை பிரியங்கா கேட்குறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, ஒரு நாள் நான் ஒரு விஷயத்தில் வந்து தலையிட்டேனா அப்படின்னு சொல்லி பிரியங்கா கேட்குறாங்க. நீ தலையிறதாமா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி திருப்பி மணிமேலை வந்து கேட்குறாங்க. நான் உன்னை வந்து வெளியே அனுப்பாமல் வந்து விட மாட்டேன், கிளம்பு. யார் வெளியே போறா பாபு? உங்களுக்கு வெட்டியா இருக்கு, வேற எங்கயாவது நில்லுங்க. தேவையில்லாம டிஸ்டர்ப். அதே ரொம்ப இது மாதிரி ஏதோ வந்து குக்வித் கோமாளி ஓனரே பிரியங்கா, விஜய் டிவியோட ஓனரே வந்து பிரியங்கா ரேஞ்சுக்கு வந்து, ஏன்னா பிரியங்கா வந்து சீனியர் ஆங்கர் இல்லையா, அந்த விஜய் டிவிலே வந்து ஒரு 15-20 வருஷம் இருக்காங்கல்ல, அதனால வந்து அந்த திமிரில் நான் தான் பெரிய ஆள், நீ எல்லாம் வந்து சாதாரண, நீ எல்லாம் ஒரு ஆங்கரா, நீ எல்லாம் ஒன்று இது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ மாற்றி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி கண்ட மேடைக்கு வந்து என்ன பிரியங்கா வந்து மணிமேலை இஷ்டத்துக்கு வந்து திட்டுறாங்க. என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ், நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம், இந்த இதை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், முடிச்சுக்கிறோம், இப்படி தான் வந்து மணிமேலை மரியாதையாக பேசுகிறாங்க. ஆனால் வந்து பிரியங்கா வந்து அதிகார திமிரில் நான் பார்த்துக்கிறேன், நானா நீயா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஏறி மணிமேலையை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அதுக்கப்புறம் சில நியூஸ்கள்லாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மணிமேகலை வந்து இருந்தால் நான் வந்து இந்த ஷோவுக்கு வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேரவானுக்கு போயிருக்காங்க பிரியங்கா. அதனால் அந்த டீமே வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் இப்போ வந்து நம்ம மணிமேலை சப்போர்ட் பண்ணுறதா இல்லை பிரியங்கா சப்போர்ட் பண்ணுறதா அப்படிங்கும்போது அந்த டீம் என்ன பண்ணிட்டாங்க, மணிமேலை நம்மளுக்கு வந்து தேவையில்லை, பிரியங்கா தான் தேவை, பிரியங்கா சொல்கிற மாதிரி மணிமேலை நம்ம வந்து தூக்கிடலாம், ஆனால் பிரியங்கா அப்படி இல்லை, பிரியங்கா வந்து இப்படி, பிரியங்கா அப்படி அப்படின்னு சொல்லி அந்த பிரியங்காவை சப்போர்ட் பண்ணி மணிமேல்கிட்ட வந்து டீம் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் அவங்க வந்து வருவேங்கிறாங்க, அதனால் மன்னிப்பு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஷோ மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ஷோ உங்களுக்கு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து பேசியிருக்காங்க. வெக்கமே இல்லாமல் அந்த டீமும் அந்த வந்து அவ்வளோ தூரம் கேவலமாக பேசுது, நான் அவனை வெளியே அனுப்ப விட மாட்டேன், கிளம்புன்னு சொல்லுது. அதுகிட்ட போய் திருப்பி வந்து மணிமேலை வந்து மன்னிப்பு கேட்கணுமா, அந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் அந்த செட்டில் வந்து நடந்திருக்குது. அதாவது டோட்டலாக வந்து தப்பு யார் மேலே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முழுக்க பிரியங்கா அப்படிங்கிற ஒரு ஆள் மேலே தான் தவறு. ஏங்க வேறு ஷோவில் வந்து ஸ்டார்ட் மியூசிக் அப்படிங்கிற ஷோவில் வந்து அந்த மணிமேலை வந்து பேசுகிறாங்க, அதை கொண்டு இங்கே எதுக்கு குறும்படம் வந்து போடணும், அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன, நீ தான் பெரிய ஆங்கரு, நீ தான் பெரிய இது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்கிற பேசுகிற, சரி அதை ஏன் கொண்டு வந்து இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை எதுக்கு அழிக்கிற, அது என்னமோ பெரிய வந்து சாதிஷ்ட மாதிரி பார்த்தீங்களாப்பா, உங்களை வந்து எப்படி பேசுகிறா பார்த்தீங்களா மணிமேலை, இங்கே வந்து உங்களை மரியாதை கொடுக்குற மாதிரி பேசுகிறா, செஃப் தாமு அவர்களுக்கு வந்து அப்பான்னு கூப்பிட்றா, ஆனால் அங்கே போய்ட்டு உங்களை வந்து டம்மிங்கிறா அப்படின்னு சொல்லி எதுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாமல் பேசணும், அதை எதுக்கு கொண்டு வந்து போடணும், அப்போ உங்களை வந்து அது வேலை செய்யவிடாமல் எதுக்கு நீங்கள் வந்து தடுக்கணும், எதுக்கு டாமினேஷன் பண்ணணும், அப்போ என்ன அப்படின்னா ஆங்கர் வேலையில் வந்து மணிமேலை இருக்கிறதுக்கு பிரியங்காவுக்கு பிடிக்கலைங்க, அதனால் திட்டமிட்டே அவங்க வந்து எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. இந்த ஆடியோவும் ஒரு சாட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.